ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் தயிர் சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது லஞ்சுக்கு கொண்டு போனீங்கன்னா இப்போ எப்படி குழையாக இருக்கோ அதே மாதிரியே சாதம் இறுகிடாமல் நல்லா குழையவே இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஒரு கப் ரைஸ் வந்து 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு வந்து 3 கப் இல்லைன்னா 3.5 கப் தண்ணி வச்சுக்கோங்க. கூடவே அரை கிளாஸ் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 4லேருந்து 5 விசில் குக்கரில் நல்லா குழைய விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல குழைய வெந்திருக்கு, இல்லைனா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கோங்க இந்த மாதிரி. இப்போ இதில் 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கிறேன். அரை கிளாஸ்க்கு கொஞ்சம் அதிகமாக பால் சேர்த்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை அப்படியே வச்சுருவோம். இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துருவோம். ஒரு கடாய் எடுத்துகிட்டு அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறமா 3 பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்குவோம். ஒரு துண்டு இஞ்சி தட்டி வச்சுருக்கேன், அதையுமே சேர்த்துட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்துக்குவோம். நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சாதத்தோடு இதை சேர்த்துடுவோம். இப்போ இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம், கேரட் சேர்த்துக்கலாம், இல்லைனா கிரேப் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து கேரட் மட்டும்தான் சேர்க்குறேன். கேரட் துருவி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பெல்லாம் இருக்கான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், சாதம் நல்ல குழையாக இருக்குது, நல்ல குழகுழப்பு தன்மையோடவே இருக்குது. நீங்கள் லஞ்சுக்கு கொண்டு போனீங்கன்னா மதியம் சாப்பிடும்போதுமே இதே மாதிரி தான் இருக்கும், இறுகிடாது. ஏன்னா நம்ம பால் ஊற்றி வேக வச்சுருக்கிறோம், பால் ஆட் பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தழைகளை தூவிட்டிங்கன்னா சுவையான தயிர் சாதம் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.